அவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, நாம் எவ்வளவோ அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். அவர் நம்மிடத்தில் நம்ம எவ்வளவோ அன்பு கூறுகிறோம் என்பதை பார்த்து கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம்முடைய சமூகத்துல எவ்வளவோ நம்ம தெய்வ சமூகத்திலே பிரசவத்திற்காக நம்ம காத்திருக்க முடியுமோ, நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், இதுவரை நடந்து குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நல்ல கரங்களை தட்டி நம்ம சோற்றத்தோடு கூட கட்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூக பிரசன்னத்தை நம்ம மகிழ்வோம். ஆராதனை என்பது அவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது. அல்லேலூயா. நம்ம அதை ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நம்மளால கேட்க முடியும். கர்த்தர் இப்ப பேசுறதற்காக காத்திருக்கிறார் நம்மளோடு கூட. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் ரொம்ப ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வருஷம் ஆட்டம் நமக்கு என்ன வாக்கு தத்தத்தை சபையில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்ப்போடு கூட ஆண்டுடைய சமூகத்தை நம்ம கூடி வந்திருக்கோம். அதை ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பிரத்யட்சமாய் பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, மகிமையினாலும் கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிரசன்னம் இது இருக்கிறதை நம்ம உணரணும். ஆண்டவரே, ஒருவேளை நாம் ஒரு சாதாரணமான மனிதர்கள், ஆனால் எவரை கொண்டும் அவருடைய மகிமையை கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம். தண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம். Happy
இதுவரை நடத்தி உலகிற்கு காத்து பகிர்வை நன்றி 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 ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி 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 உம்மை உயர்த்திடுவே நன்றி கர்த்தாவே நன்றி நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து நம்மளை உயர்த்தி வைத்த நல்ல நம்மளை உயர்த்தி வைத்த நல்ல தேவன். நம்ம வீட்டு ஃபுல்லா ஒரே ஃபீட் வாஷ் டப்பா பக்கெட்டு ஒரு பக்கம் கேலண்டர் ஒரு பக்கம் திருவிருந்து கூட எல்லாம் ஒரே பிஸியா இருந்தோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு நான் சொன்னேன் இதெல்லாம் எல்லாம் எடுத்து ஏத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம பாடுனது போல கிருபைகளை தந்து ஊழியம் தந்து ஜபராஜ் எழுதுறாரு அழியும் என் கைகளை கொண்டு அழியாம உங்க ஆட்சியம் கட்டுறதுக்கு யாரை தெரிஞ்சுட்டாரு? ஞானியாம என்ன தெரிஞ்சுட்டாரா? அறிவாளியாம என்ன தெரிஞ்சுட்டாரா? பைத்தியமான நம்மள தெரிஞ்சுட்டாரு. பெரிய பெரிய வேலை செய்யணும் அப்படின்னா சர்ச்சிலே ஒரு முக்கியமான வேலை விடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? காவியா வேண்டாம். என்ன பண்ணிடுவோம்? காவியா வேணாம். ஏன்னா காவியா என்ன பண்ணிடுவா? சரியா செய்ய மாட்டான். மனுஷனுடைய கண் இது. ஆனா ஆண்டவருடைய பார்வை எப்படி தெரியுமா? காவியாதான் வேணும், அவதான் சரியா செய்யணும். அதுதான் தேவனுடைய பார்வை. அந்த பார்வை நமக்கு வேணும். அதனால நம்மளாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நாங்களே மயக்க பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் நிகழ்வுக்கே தகுதியே கிடையவே கிடையாது. அந்த நாட்கள்ல நான் நிறைய பிள்ளைகளோடு ஒயிட் ட்ரெஸ் இங்க கொடுக்கும் பொழுது எங்க அம்மா உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு இன்னைக்கு வந்து சொன்னாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாம இப்படி போய் நம்ம சபையில வாங்கிட்டு இப்படி இருந்தோம் வாங்கிட்டு ஆண்டவர் நீங்க கொடுக்கும் பொழுது எங்க பிள்ளைகளை கருத்து இப்படி மாத்திருக்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு பிள்ளைகளுடைய கருத்தினால கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதே தேவன் உங்களையும் மாற்றுவார். அதே எல்லாரும் இங்கே உட்காந்து கேட்டுக்கலாம் இருக்க மாட்டோம். எல்லாரும் வருஷம் வருஷம் எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். நம்மளும் பெரிய பெரிய பட்ஜெட் எல்லாம் போட்டு எடுத்துறது கொடுக்கறதுக்கு திரும்ப திரும்ப கத்த நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது நாம் அவர்களே வைக்கிற அன்பும் உண்மையும் மாத்திரம் கத்த நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். எத்தனையோ நேரங்கள்ல கத்த நம்ம மீது அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார். கத்த நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. 14வது பாடல். நல்ல கரங்களை தட்டி துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிக்கும். ஆண்டவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? துதிக்கணும். அவர் என்ன பண்ணணும்? பிரைஸ் பண்ணணும். நம்ம பிரைஸ் பண்ணி துதிக்கும் பொழுது அதுக்கு மத்தியில் அவர் வாசம் பண்ணுறாரு. நல்ல கரங்களை தட்டி கடந்த நாட்கள்ல நம்மள கண்ணீர் மணி போல காத்து கருத்துடனே நம்மை காத்து கர்த்தரையே நம்பி ஜீவிப்பீங்க. அவரை மாத்திரமே நம்ம ஜீவித்தோம். இந்த இயர் உண்மையாவே எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு வருஷம். இன்னும் ஒரு 1 hour இந்த வருஷம் முடிய போகும். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷத்துல இந்த 2000 நம்மளை கூப்பிட்டு வச்சு உனக்கு எந்த வருஷம் வேணும் அப்படின்னு 2023 எனக்கு வேண்டாம் அப்படிதான் சொல்லுவோம்ல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்ம நடத்திட்டு வந்ததையும் அவருடைய அன்பை நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வருஷமா தான் இந்த வருஷம் இருக்குது. எனக்கு தனிப்பட்ட முறையில எத்தனை பேருக்கு அப்படி இருந்துச்சு? ஹல்லேலூயா. ஒரு வேலை இத்தனை நாள் எல்லாம் இருக்கும், ஆண்டவர் கூட இருந்த போல இருந்துச்சு. இந்த இயர் ரொம்ப எதுவுமே இல்லை, ஆனா ஆண்டவர் பக்கத்திலே இருந்தது போல.
இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா நீங்க எல்லாம் கோவப்படுத்துவீங்க, அதனால அதை அப்படியே விட்டுருவோம். சரியா? அதனால நம் தேவன் ரொம்ப நல்லவர். இந்த வருஷம் உண்மையாகவே சொல்றது, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை அதிகமாக ருசிக்க கர்த்தரை எனக்கு கற்றுக் கொடுத்தார். எவ்வளவு நல்லவர் என்பதை கர்த்தர் இந்த வருஷத்துல கர்த்தர் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சிஸ்டர் போட்டு நாங்க ஸ்டேட்டஸ்ல, இன்றைக்கு நம்ம படுகிற கஷ்டங்கள், சோதனைகள் நாளைக்கு அது ஒரு சாட்சியாக மாறும் போடுறாங்க. நான் உடனே ஆமேன்னு போடுறேன். இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நாளைக்கு யாரோ ஒரு ஜனங்க மக்கள் நம்ம கிட்ட சாட்சி சொல்ல போறோம்னு அர்த்தம். அதனால கர்த்தர் நடந்துகிற வழிகளுக்காக, பாதைகளுக்காக அடிக்கடி ஐயா சொல்வார், கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்து நன்னீர்கள் அடையில கொண்டு போய் விடுகிறார். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். 3ஆம் வசனத்துல சொல்றது, மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் கர்த்தர் தானே நம்ம மேய்ப்பனா இருக்கிறாரு, கர்த்தர் தானே நடத்துறாரு. ஏன் மரண இருள் வந்துச்சு? அங்கதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. ஆனா அங்க சொல்றது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்ன தேர்ச்சி. அந்த பிரச்சனையே என்ன தெரியுமா? மரண இருள் வந்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நீங்க புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது ஆண்டவரே சொல்லுங்க, ஏசப்பா வருகிற வருஷத்துல இன்னும் ஒரு அடி உங்களை கிட்டி சேர எனக்கு கிருபை தான், இன்னும் நீங்க யார் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தான் மக்களே என்று ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம உலகத்துல பார்ப்பவைகள் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. நீங்க ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து ஐயா கொடுக்கறது பெருசா ஒரே அழ, எதுக்கு நீங்க இவ்வளவு காஸ்ட்லியா வாங்கிக்கிறீங்க எங்க மம்மிக்கு சொல்லிட்டு நான் பார்த்து நினைச்சேன். உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு காஸ்ட்லியா நாங்க செய்யறோம், எல்லாம் மாறி அதுவும் எதுவும் அவதான் சமைச்சு எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. சரி, ஏன் சிஸ்டர் நீ ஃபீல் பண்ற, நீ ஏன் பணமும் வாங்கி கொடுத்த எவ்வளவு ஃபீல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பார்க்கும்போது நான் யோசிச்சேன், பிள்ளைங்களுக்கு நம்ம போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். பிள்ளைங்களுக்கு எதுக்கு அவ்வளவு காஸ்ட்லியா வாங்கிக்கிறீங்க? ரொம்ப காஸ்ட்லியா எல்லாம் நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கு அது காஸ்ட்லி. அதெல்லாம் பட்ஜெட் அப்புறமா சொல்றேன். அப்படி சொன்னா இவ்வளோ காஸ்ட்லின்னு கேட்டீங்க, எங்களுக்கு அது ரொம்ப ஜாஸ்தி. அதுல கத்த நல்லவரா இருக்கிற உலகத்துல பார்ப்பவர்கள் எல்லாம் மாறி. எனக்காச்சும் பிள்ளைங்களுக்கு எதனா வாங்க போது ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா வாங்க நம்ம சொல்லவே மாட்டோம். நம்ம ஆசையை காஸ்ட்லியா வாங்கி தரணும் தான் இருக்கும். அதனால தேவன் மாத்திரம் தான் நம்ம வீட்டில் நீங்காதவராய் இருக்கிறார். நம்ம இடத்துல அன்பு கொடுக்கிறவரா. அடிக்கடி ஆண்டவரை பார்த்து சொல்லி, ஆண்டவரை நீங்க ஏன் தெரியுமா ஆண்டவரா இருக்கிறீங்க? நான் செய்யற அக்கிரமத்தெல்லாம் கொடுத்து அமைதியா இருக்கீங்க, அதாவது நீங்க ஆண்டவரா இருக்கிறீங்க. நம்ம மற்றவங்க செய்யறதுலாம் நமக்கு எவ்வளவு கோபம் வருது. அப்ப நம்ம செய்யறதுலாம் ஆண்டவரை பொறுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. நான் யோசிப்பேன், ஏன் இவங்க மட்டும் பெரிய ஆளா இருக்கணும்? சில நேரம் அதெல்லாம் யோசிப்போம்ல. ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் யோசிக்கிறது இல்லை. சில நேரம் எது இவ்வளவு மட்டும் எப்படி ஆண்டவரா ஆக முடியும், இவரு மட்டும் எப்படி ஆண்டவரா ஆக முடியும் அப்படின்னு பார்த்தா வசனம் சொல்லுது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறார், அவர் பொறுமையில நீதியும் சாந்தம் உள்ளவரா இருக்கிறார். அதனால ஒரு ஆண்டவரா இருக்கிறார். நம்மள ஆண்டவரா இருக்கிறது தகுதியே இல்லை. ஆண்டவரை ஃபாலோ பண்றதுக்கான ஆண்டவர் நம்ம தகுதி படுத்துக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி நம்ம ஸ்தோத்திரத்துக்கு கூட பாட போற துதித்து பாடிட்டு, நீங்க கட்டுற பக்கத்துல கையை கட்டுற பக்கத்துல உள்ளவங்கலாம் தூங்குறது எந்த பேரும் அல்லேலூயா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஐயாட்ட மைக் போகுது. அதனால வந்து நீங்க வந்து தட்டி விட்டு என்ன பண்ணிடணும், எல்லாரையும் எடுப்ப ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒரே ஒரு வருஷத்துல ஒரு முறைதான் நம்ம கண்ணை முடிச்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் தேவ சமூகத்தை நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம நன்மையினாலும் மகிமையினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவார். கர்த்தர் நல்லவர். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை
அற்புதமே அவர் நடத்துவதே ஆனந்தம். உடனே என் மனசுல ஒரு வசனம் வந்தது. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்கு போங்கன்னு அனுப்பிடுவார். அவங்க எல்லாம் புறப்பட்டு போயிடுவாங்க. திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் அவங்கள பார்த்து முதல்ல கேட்ட கேள்வி, உங்களுக்கு ஏதாச்சும் குறைவு இருந்ததான்னு கேட்பார். அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, ஒரு குறைவு கூட எங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாரானால் ஒரு குறைவு கூட நமக்கு இருக்கவே இருக்காது. நான் யோசிச்சு பார்க்குறேன், 2-3 நாளுக்குள்ளாக மடமடான் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நுழைய கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயா
ஹalleluya போல காத்தீரே நன்றி. ஆமென் ஆண்டவரே. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நம்ம நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹalleluya நன்றி நன்றி. நன்றி கர்த்தாவே. கருபோல கருபோல காத்தீர். காத்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாம் நிறைந்துள்ளதே. ஹalleluya ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாம் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஹalleluya ஹalleluya நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல ஆண்டவரே. உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி. நன்றி. ஹalleluya கருபோல நன்றி. Thank you, Jesus. நன்றி நன்றி. நல்ல இருதயத்தினால Thank you Holy Spirit. நன்றி. அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்லை ஒரு கர்த்தாவே. பூரண வார்த்தையே இல்லை. எபினேசர் ஆண்டவரே. எபினேசரே, Thank you Lord. எபினேசரே, நன்றி ஆவியானவரே. Thank you Holy Spirit. இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தினீர். இந்நாள் வரைக்கும் எங்களை சுமந்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எபினேசர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசர். ஹalleluya இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நீ நட ஆத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. ஆமா ஆண்டவரே, நான் இதற்கான பாத்திரன் அல்ல. பாத்திரன் அல்ல. Thank you Lord. Thank you Lord. வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே,
இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி கர்த்தாவே. நன்றி Thank you, Lord. நன்றி நன்றி. கரு போல காத்தீரே கரு போல காத்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் எங்களை அழைத்தது கர்த்தாவே, உம்முடைய கிருபை கர்த்தாவே. நாங்கள் இதற்கான பாத்திரர் அல்ல கர்த்தாவே, அல்ல கர்த்தாவே. இது கிருபை ஆண்டவரே, இது கிருபை கர்த்தாவே. இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் உம்முடைய திருநாமத்தை வல்லமையோடு கூட மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கிறவங்களா எல்லாரும் நல்ல கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்பெசிஃபிக்கா நான் சாட்சி சொல்லி ஆகணும். இது சொல்லாம இந்த வருஷத்தை நல்லா தாண்டவே முடியாது. நான் கண்டிப்பா சொல்லணும். யாருக்காவது சாட்சி இருந்தா உங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலா டைம் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப வாமா எமிலி உடனே கேட்டா எமிலிக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். மைக் கொடுமா ஜெர்ஷா, மைக் கொடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுக்க ஜனவரி மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் எனக்கு கர்த்தர் கண்ணீர் மணியும் போல என்னை பாதுகாத்து வழி நடத்தினாரு. அதுக்காக கோடான கொடி நன்றி. கடந்த நாட்கள் முழுக்க ஊழியங்கள் காரியங்கள்ல தேவனுக்கு ஊழியம் செஞ்சு கடந்த நாட்கள் முழுக்க என்னை பாதுகாத்து வழி நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு தாய் தகப்பனுமா இருந்து எனக்கு தாயும் தகப்பனுமா இருந்து எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. ஆனாலும் என் வாழ்க்கை முழுக்க என் அப்பா அம்மா எனக்கு பெற்றவங்களாவே எனக்கு தெரியல. ஆனால் நான் அவங்க வயிற்றுல பிறக்காட்டியும் நான் அவங்க பொண்ணு மாதிரி தான் என்னை வளர்த்தாங்க. ஆனால் இந்த நாள் வரைக்கும் என்னை வந்து வழிநடத்தி பாதுகாத்து ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணுன்ற ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பனுமா எனக்கு இருந்து என்னை ரொம்ப வழி நடத்தினாங்க. அவங்க திட்டுறதுல கண்டிப்பாக அதிக காரியங்கள் இருக்கும். ஆனாலும் தேவன் அவங்க மூலியமா தான் உதவி செய்வார். நேரடியாக வந்து யார் மூலியமாவும் உதவி செய்ய மாட்டாரு. ஆனா வந்து இவர்கள் இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும், என் சூழ்நிலை எப்படியோ போயிட்டு இருக்கும். ஆனா இனி நான் இறந்துருந்தா இன்னையோட 5-6 வருஷம் ஆயிருக்கும். இன்னைக்கு இந்த 12 மணி முடியறதுக்குள்ள இனி நான் இறந்து 6 வருஷம் ஆயிருக்கும். ஆனாலும் எனக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சி. ஆனா இத்தனை பேர் எனக்கு தங்கச்சா கொடுத்துருக்காரு. ஆனாலும் எனக்கு திருமணத்துக்கு எந்த குறைவும் இல்லாம ஒரு பொண்ணுக்கு அவங்க பொண்ணுக்கு எப்படி செய்யணுமோ அந்த அளவுக்கு எனக்கு செஞ்சாங்க. ஆனா இது நான் சொல்லலைன்னா இந்த உலகத்துல பாவி யாருமே கிடையாது. ஆனாலும் எனக்கு வந்துட்டு அப்பா அம்மாவை தவிர
எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. இன்னைக்கு வந்து அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க எனக்கு எல்லா நேரத்துலயும் எல்லா காரியங்களையும் என் கூட இருக்கிறாங்க. எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைனாலும் அவங்க தான் எனக்கு கவலைப்படுறாங்களே தவிர எனக்குன்னு கவலைப்படுறவங்க யாருமே எனக்கு கிடையாது. உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு கடவுள் வந்து என் திருமண காரியத்துல இருந்து ஒரு பாலாட வரைக்கும் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. உண்மையாலுமே இது வரைக்கும் யாரும் நான் செஞ்சிருப்பாங்களான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இங்கே வந்தோடனே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கன்சீவாக இருக்கேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே சந்தோஷப்பட்ட ஆள் யாருன்னா என் அப்பா அம்மா மட்டும்தான். எனக்குன்னு யாருமே உண்மையாக இல்லை. அவங்க கூட இருக்கணும்னு நினச்சேன். வந்து அப்பா சண்டை போட்டாரு, நீ வீட்டுக்கே போகக்கூடாது, இங்கேயே எங்கள் கூட இருக்கணும்னு சொன்னார். எனக்கு அப்போ அந்த டைமில் என்னால் எகிரி குதிக்கவும் முடியல. எனக்கு என் அப்பா இருக்கிறாரு, என் அம்மா இருக்கிறாங்க, என் தங்கச்சி இருக்கிறா, என் தம்பி இருக்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் அவங்க எனக்கு எல்லா காரியங்களும் செஞ்சாங்க, எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீ மேலே ஏறக்கூடாது, ஒரு பொண்ணை எப்படி ஒரு கருவில் சுமக்கிற போல அவங்க என்ன பார்த்துக்கினாங்க. ஆனால் இதை விட எனக்கு வேற எதுவுமே என் உலகத்தில் தேவையே கிடையாது. இவங்களை கனவு பண்ணா என் தேவனே எனக்கு என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. என் உயிருள்ள நாளெல்லாம் முழுக்க இவங்களை விட்டா எனக்கு வேற யாருமே என் உலகத்துல எனக்கு தேவையே இல்லை. உண்மையாலுமே இவங்க வார்த்தைக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படிவேன், இவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். அதே மாதிரி எனக்கு கொடுத்துருக்க இத்தனை தங்கச்சிங்கள்ல ரம்ஜான் அக்கா இந்த வாட்டி என்னை ரொம்ப நல்லா அன்பு அக்கறையுமா பார்த்துக்கினாங்க. என்னை கீழே இறங்க விடலை. நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறத விட அவங்க தான் எனக்கு இப்போ எனக்கு ஒரு ஃபியூச்சரில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி ரம்ஜான் அக்கா. அதே மாதிரி இங்கே இருக்கிற பிள்ளைகளில் ஆவிக்குரிய தாய் தகப்பனுங்க நான் ஒன்று சொல்லிடுறேன். ஆவிக்குரிய தாய் தகப்பனை கனம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை வேற லெவல் உயரத்துக்கு ஒசரத்துக்கு கொண்டு போயிடுவார் ஏசப்பா. இனி என்னை ஒசரத்தில் கொண்டு போய் வச்சிருக்காருன்னா ஆவிக்குரிய தாய் தகப்பன் இருக்கிறதுனால தான் என் லைஃப் நல்லா இருக்கு. எனக்கு கொடுத்துருக்க இந்த குடும்பம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு, அதனால அதை பயன்படுத்திக்கிங்க. இது கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொன்னா இப்படிதான் அழுவோம், வேற வழி இல்லை. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டது. அவர் நடத்தின விதங்களை சொல்லுங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல, அழதான் வரும். அதுக்கு மேல ஒரு வேணும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதுதான் அவர் நமக்கு செய்தது நினைச்சாலே அழ வந்துடும். இப்ப நான் சொன்னா எல்லாரும் எழுதிருவீங்க. அவ்வளோ நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா இப்போ நமக்கு எல்லாருக்கும் சாட்சி சொல்ல நேரம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். எல்லா சூழ்நிலையும் நாகும் 1:8 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்ம அவர் தான் நம்பி இருக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை அவர் நடத்துவார் பாருங்க, உங்களால திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அல்லேலூயா. ஃபாதர் பெக்மான்ஸ் ரொம்ப நல்ல ஒரு பாட்டு சொல்ல, எல்லாரும் ஒரு அடி பாட போறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்து நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்து நான் திரிந்தேன் ஐயா. அழாதே, தேங்க்யூ லார்ட். அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆமென். ராஜா உமக்கு நன்றி, அப்பா
எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. இந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பெலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பெலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே. உறைவிடமும் உடையும் தந்து காத்து தயவுசெய்து வந்தே. பாட்டு பாடாதீங்க, நன்றி சொல்லுங்க. உறைவிடமும் உடையும் நன்றி சொல்லுங்க. ஆமென். காத்து வந்தே. ஓ அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தே. எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீ. லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்திடுவீர். லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்திடுவீர். அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ ராஜா நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆமென். அப்பா உமக்கு நன்றி. ஆமென் ஆமென். ஹalleluya. ராஜா Thank you Jesus. உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. எமிக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில பிறந்திருக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைப்போமானால் தார தாரையா கண்ணி வரும். நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்ற, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஜீவன் தப்ப எப்போ உயிர் போகும்னு தெரியாம ஓடி போறான் யாக்கோபு. ஒரு இடம் வந்த உடனே ஒரு பெரிய பெரிய கார் இருள் அவனை மூடிக்கொண்டது. சிங்கம் இருக்கும், பாம்பு இருக்கும், மலை பாம்பு இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், பூச்சி இருக்கும், தேள் இருக்கும், பூரான் இருக்கும். அவன் காட்டு பகுதியில் ஜீவன் தப்ப ஓடி போனான். அவனுடைய சோர்வு அவனை உந்தித்தல். அங்கிருந்த ஒரு கல் எடுத்துட்டு அதை தலைகாணி வச்சு படுத்துட்டான். படுத்திருக்கும் போது யோசிச்சிருப்பான், எங்க போறோம், ஜிபிஎஸ் கிடையாது, மாமா வீட்டு அட்ரஸ் தெரியாது, சொந்த அண்ணன் உயிரை வாங்க தேடுறான், பெத்த தாய் தகப்பன் எங்கேயோ ஓடி போய் பழச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. வழி செலவுக்கு பணமும் இல்லை. கையில் இருந்த கொஞ்சம் எண்ணெயை தவிர, ஒரு கோலை தவிர படுத்துட்டான். அவனுக்கு ஜபம் பண்ணணும்னு தோணுச்சானா இல்லை. வந்த டயர்டில் தப்பிச்சா போதுன்ற வந்த டயர்டில் படுத்துக்கிட்டான். அவன் படுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஒரு ஏணி வானத்திலிருந்து பூமிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவதூதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமாக இருந்தாங்க. அதுக்கு மேலாக இருந்து ஒரு சத்தம் கேட்டது, யாக்கோபே
நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். ஆக்சுவலி எமி இங்கே வரும்போது எமி எங்களுக்கே சரியா தெரியாது. ஏதோ ஒரு மூலக்கடையில் ஒரு சபையிலே நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். அங்கே ஒரு பொண்ணு இருக்கும் அந்த சபையில். அங்கே எங்கேம்மா சின்ன பிள்ளைங்கிட்ட அந்த பிள்ளைங்களுக்கு தண்ணிலாம் கொடுக்க இருக்கும். எல்லாம் என்ன பண்ணோம், பிகினர் கிளாஸ் ரொம்ப அடங்காத இருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணை கொடுத்துட்டு நாங்கள் பாட்டு சீனியர் கிளாஸ்லாம் எடுப்போம். அப்போ அந்த பொண்ணை எங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். திடீர்னு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்கே வந்து உட்காந்துருக்குறான். ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நைட்டு 12 மணி. அதான் கரெக்டாக சொல்கிறேன், சரியா 12 மணி. இப்போ 12 மணிக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. சரியா 12 மணிக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கிறான் இங்கே. உங்களுக்கு தெரியுமா? பேருங்க எமிமா. எமிமான்னு எனக்கு ஜோ அண்ணன் பொண்ணு தெரியும். எமிமா, ஓ உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு வந்து கேட்டேன். செத்து போயிடலான்னு நினச்சேன், ஆண்டவர் உங்களை எனக்கு காட்டினார், அதனால வந்தேன். அல்லேலூயா. இதே கண்டிஷன் தான் யாக்கோபு அன்றைக்கு ஓடி போனான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னைக்கு கர்த்தர் அவள் மூலியமா ஒரு சந்ததியை வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நல்லது. ஜெபம் பண்ணலன்னா தெரியாது. ஏன்னா யாக்கோபு ஜெபம் பண்ணல, டயர்டில் படுத்துட்டார், அவ்வளோதான். கவனிங்க, நீங்கள் நான் ஜெபம் பண்ணுறதுனால, ரொம்ப வேதம் வாசிக்கிறதுனால, ரொம்ப பயபக்தியாக இருக்கிறனால தேவன் நமக்கு உதவி செய்வார்னு நினைச்சிடாதீங்க. தேவனுடைய இயற்கையான சுபாவமே அப்படிதான். அல்லேலூயா. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நம்ம மனுஷங்க மாதிரி அவர் செயல்பட மாட்டார். அல்லேலூயா. அவர் வித்தியாசமா செயல்படுவார். அவரை மறுதலிச்சு திட்டி சபிச்சு கடிந்து கொண்ட அவரை 3 தடவை பார்த்து சீ போயான்னு சொல்லி போனவனை கூப்பிட்டு அவன் கையில தான் ஊழியத்தை கொடுப்போம் விட்டாரமா நிற்கிறது. இந்த மாதிரி என்னெல்லாம் பார்த்தா பேதுரு கழுத்து சேசிக்கு சாவச்சிடலாமான்றது. ஆனா அவங்கிட்ட தான் கொடுப்போம் நிற்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கும். நான் எடுத்தேன், எல்லாரும் லிஸ்ட் எடுத்தீங்களா? ஜனவரிலேருந்து இது வரைக்கும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்லுங்க. எடுத்தீங்களா? வெரி குட். எவ்வளோ இருந்தது? என்ன முடியல? அல்லேலூயா. சொல்ல முடியாது கேட்டா. வேற யாரு மணிமகள் எடுத்திருக்காங்க லிஸ்ட்? சும்மா ஒரு ஃபார்முலாக்காக எடுத்தீங்களா? 4-5 லிஸ்ட்டு. ஜனவரியிலேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ நன்மை செய்ய. வெரி குட். எமிமா செஞ்சிருக்கிறா. முதல்ல எமிக்கு பால் கடவுள் கொடுத்துருக்குறார். நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு இந்த மழை காலத்தை தான் தெரியும். நான் இங்கேருந்து மாதாவரம் வரைக்கும் தேடிட்டு போனேன் பால். எங்கேயுமே கிடையாது. 100 ரூபாய் நாங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இலவசமாக கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. இப்போ வேற சின்ன பால் வேற வந்துக்குது. பெரிய பால் இல்லைன்னா போனோம், சின்ன பால் தாங்க இருக்குதுன்னு. சரி கொடுங்க, இப்போதைக்கு பால். அல்லேலூயா. ஒரு சின்ன பால் வேற இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தயவு செய்து உங்க டைரின்னு ஒன்று எடுங்க. டைரி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டே டு டே லைஃப்ல நடக்கிறத அதில் எழுதணும். அது நல்ல பழக்கம். தேவனுக்கு அதை எழுதுகிற பழக்கம் உண்டு. ராஜாக்களுக்கு எழுதுகிற பழக்கம் இருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் அகாசுர ராஜா தூக்கம் வராமல் சுற்றிட்டு இருக்கும்போது, எப்போ அந்த புஸ்தகத்தை கொஞ்சம் எடுப்பான் வாசிக்கிறான்னு படித்தா, ஒரு நாள் ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் பிரார்த்தனை பண்ணாங்க. அப்போ மொர்தகாய்னு ஒருத்தன் வந்து ராஜாவை காப்பாற்றினான். படித்தேன், ஆமாம் அந்த மொர்தகாய்னு யாரோ ஒருத்தன் என்னை காப்பாற்றிருக்கானே. ராத்திரி இருந்தாலும் தூக்கம் வரல. நாளாக புக்கை எடுக்கிறான். டே பை டே நடந்ததெல்லாம் பார்த்தா மொர்தகாய்க்கு ஏதாவது செஞ்சுக்கலாம். ஒன்றுமே செய்யலையா? கூப்பிடுறான் அவனை. உடனே அவனை ஒரே நாள்ல வாசல்ல இருந்து அரண்மனைக்கு சொந்தக்காரனா கர்த்தர் மாத்தினார். புக்கு எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா உங்க டைரியை திருப்பும் போது ஆச்சரியம், ஓ இப்படிதாம்மா தேவன் நடத்தினார். தாவீதுக்கு அந்த டைரி இருந்ததுனால தான் அப்பப்போ சொல்றான், ஒரு முறை கரடி வந்துச்சா, ஒரு முறை சிங்கம் வந்துச்சா, இப்போ கோலியாச்சு. ஞாபகம் எழுதி வச்ச ஞாபகம் வரும். டெய்லி எழுதுங்க புஸ்தகத்தை. இன்னைக்கு நம்மளாம் என்ன வரவு செலவு தான் எழுதுவோம். இவளுக்கு தக்காளி வாங்கினா இவளுக்கு போய் 10 ரூபாய் மீந்தது, அந்த செலவு எழுதி செலவு வரவு 8 அந்த கணக்கு இல்லை. அல்லேலூயா. தேவன் நடத்தின வழிகளை யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிருபை இது, பெரியவரே அழைத்தவர் பெரியவர். கொஞ்சம்
யோசித்து பாருங்க, அழைச்சவரு போங்கன்னு சொல்லாம கூடிய வருவாரு. அவ்வளவு அருமையான தெய்வம். அல்லேலூயா. சொல்றாரு ஒரு வார்த்தை, ஏசாயா 46 எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் தயவுசெய்து யாருன்னா 12 மணிக்கு பேச, எனக்கு 12 மணிக்கு மேல எமகண்டம். யாருன்னா பேச அடிச்சு விடுவேன் நான். தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ண, மைண்ட் டைவர்ட் பண்ண விட கொஞ்சம் பொறுமை. ஏசாயா 46 அதிகாரத்தில் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் உங்களை ஏந்தினேன், தாங்கினேன், சுமந்தேன், தூக்கினேன், தப்புவித்தேன். எப்பல இருந்து? இப்ப என்ன சொல்லதம்மா? இனிமேலும் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுவரைக்கும் அப்படி செய்து வந்தேன். நரை வயதும் முதிர் வயதும் ஆகும் வரைக்கும் நான் அப்படி செய்ய. எவ்வளவு அழகா! அல்லேலூயா. என்ன அற்புதமான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எழுதி வச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நான் காலையில் சொன்னது போல ஒரு ஏஞ்சல் மட்டும் பரலோகத்தில் ரொம்ப போர் அடிச்சு உட்காந்துருக்க. மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. அந்த தரிசனத்தில் பார்த்து அந்த ஊழியக்காரர் கேட்குறாரு, ஐயா மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, இந்த ஒரு ஏஞ்சல் மட்டும் ஏன் உட்காந்தே இருக்கிறாருன்னா சொன்னால், மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் பூலோகத்தில் ஜபம் பண்ணுறவனுக்கெல்லாம் பதில் கொண்டு போகிற வேகத்தில் இருக்கிறாங்க. இந்த ஏஞ்சல் மட்டும் ஏன் உட்காந்துருக்காருன்னா, இவனுக்கு கீழே பதில் கிடைச்சவெல்லாம் நன்றி சொல்லுவாங்க ஆண்டவருக்கு, அதை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட செலுத்துகிற வேலை அவனுக்கு எவனுமே நன்றி செலுத்துறதுனால உட்காந்துருக்கான் சும்மா. அதுவே நன்றி கெட்ட பிள்ளைகளை நம்ம கூட. நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க, அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே போகணும். அல்லேலூயா. அல்ல தான் ஆத்மா கிட்ட சொல்றாரு, ஆத்மாவே சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னைக்கு காலையிலங்க நான் இப்போ நினச்சி பார்க்குறேன், இன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போனன்றது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து நெஞ்சு எரிதின்னு செத்து விடுகிறாரு. இந்த ஆராதனை என்னத்துக்கு உட்காந்து அல்லேலூயான்னு பாட்டு பாடிட்டு ஒரு ரோட்டில் பிரிக்கின் ரோட்டில் போனீங்கன்னா நடுவில் ஐஸ் பேக்கில் பத்துட்டு இருக்கிறாரு. நம்ம நிற்கிறோன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேணாமா? அல்லேலூயா. நன்றி செலுத்துறேங்க கர்த்தருக்கு. அல்லேலூயா. சரி, நான் ரொம்ப நல்ல நன்றி நிறைந்த இருதயத்தோடு இருங்க. எம்மிக்கு மாத்திரமல்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கு. சங்கீதம் 139:16 நினைக்கிறேன், 18 நினைக்கிறேன் வசனம் எடுக்க வேணாம். அதில் இருக்கும், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஆலோசனைகளை என்ன போனால் அது மணலத்தனையாம எங்க உட்காந்து என்றது நம்ம. அல்லேலூயா. ரொம்ப ஜாஸ்தி, எத்தனையோ நாள் அப்படியே எல்லாரும் சேர்ந்து யோபின் புஸ்தகம் 36 அதிகாரம் 26 வசனம் கடகடன் எடுங்க பார்க்கலாம். கடகடன் எடுங்க. யோபு 36:26. பசங்க நான் லேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கடிகார முள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்களா இல்லையா? சரியான டைம்ல இருந்து ஸ்லோவா போகுதுன்னு வச்சுக்கிறீங்க. ஓகே. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். கவனிங்க, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இதோ இதோ ஐயோ இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். இதோ நம்மளே கைப்பிடிங்க கைப்பிடிங்க. இதோ இதோ தூக்கம் காலியா சொல்லுங்க. இதோ தேவன் தேவன் சொல்லுமா மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய சொல்லுங்க, நாம் அவரை அறிய முடியாது. அல்லேலூயா. அவருடைய வருஷங்கள். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பிரச்சனை என்ன சொல்லுங்க, எப்படியாவது அவர் அறிஞ்சிடணும். வேதம் என்ன சொல்லுது? அப்புறம் ஏன் தேவையில்லாத வேலை உங்களுக்கு? அப்புறம் ஏன் தேவையில்லாத வேலை? இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அல்லேலூயா. அப்படி யோபு 42 அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். யோபு 42 அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? 5ஆம் வசனம் வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு யாரை பார்த்தாரு? யோபு யாரை பார்த்தாரு? என்ன நீங்க
உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக்கலன்னா எங்க பயமா இருக்குது, மறந்துருவோம்னு. யோபு யாரை பார்த்தாரு? திரும்பி அந்த வசனம் வாசிமா. இதோ என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. யோபு தேவனை பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரா இல்லையா? யாரோ இன்னும் உசாரா சேஃப்டியா இருக்கலாம், பார்த்தாரா இல்லையா? மோசே பார்த்தாரா இல்லையா? பார்க்கலையா? யோபு பார்க்கலையா? யாருமே பார்க்கலையா? தேவன் சொன்ன என்னை பார்த்தா உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்ல, பார்க்க கூடாதுன்னாரு. அல்லேலூயா. என்னை பார்த்து ஒருவனை உயிரோடு இருக்க கூடாதுன்னாரு, பார்க்க முடியாது. அல்லேலூயா. முடியாதா? எப்படி பார்க்கலாம் சொல்லுங்க? இல்ல எப்படி பார்க்கலாம்? நம்மளை போட்டு நசுக்கி நொறுக்கி எல்லாம் சாரெல்லாம் புழிஞ்சுட்டு இருக்கும் போது கூட நம்ம நல்லவரேன்னு அதில் தான் அவரை பார்க்க முடியும். அவரை சாத்தானுக்கு நிரூபிப்பதற்கு, அவரை சாத்தான்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு தேவன் யோபு வச்சிருக்கிறார். இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அவரு இருக்கிறாருன்னு. மற்றபடி தேவனை ஒருவனும், நான் நேற்றுக்கு சொன்னது போல சொல்லுங்க, தீமோத்தேயு சாவாமை ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுவரும் மனுஷரன் கண்டிராதவரும் காண கூடாதவருமானவர். ஒருத்தனும் கண்டுபிடிச்சதில்லை, அவரை பார்க்க முடியாது. எப்படி பார்க்கலாம் அவரே? அவருடைய கிரியைகள். இயேசு சொன்னார், நான் என்னை கண்டவன் பிதாவை கண்டா, அப்படி நம்பல என் கிரியைகளை பார்த்தாச்சு நம்புங்க. அல்லேலூயா. தேவன் எப்படி நம்ம பார்க்க முடியுமோ அவருடைய கிரியையில். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம்ல, 23 நமக்கு வந்த பிரச்சனை யோசிச்சு பாருங்க. உயிரோடு இருக்கிறோமா இல்லையா? கர்த்தர் இருக்கிறதுனால தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இல்லைன்னா எப்பவுமே செத்து போயிருப்போம். நம்ம பிரச்சனை நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. அல்லேலூயா. முயற்சி பண்ணாதீங்க, தயவுசெய்து. என்ன பண்ணாதீங்க? முயற்சி பண்ணாதீங்க. ஒரு சின்ன குழிக்குள்ள கடல் தண்ணி எப்படி ரொப்ப முடியாதோ அப்படியே சின்ன மூளைக்குள்ள தேவனை புரிஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா. அவரே தெளிவா சொல்ல, என்னை அறிந்தவர் உமை அறிந்தவர் இல்லையே, உமை தெரிந்தவர் இல்லையே, அவர் அறிஞ்சு கொள்ள முடியாது. வாசிக்க திரும்பி யோபு 36:26. யோபு 36:26. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷத்தின் இலக்கம். அல்லேலூயா. எவ்வளவு வருஷம்? 2024 பர்த்டே கூட கொண்டாடினாங்களா அவருக்கு? ஆராய்ந்து முடியாது. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழுப்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ? இதோ அதன் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார், சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார். நான் நேரம் இல்லை, அதனால 37 அதிகாரம் 5 வசனம் வாசிக்க போறோம். வாசிக்க 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமர பண்ணுகிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாது. சொல்லுங்க, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் இன்னும் ஒரு 10-20 நிமிஷத்துல நம்ம புது வருஷத்துக்குள்ள போயிட்டு போறோம். தேவன் நம்மளை என்ன செய்ய போறோமா? நம்மளால கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போறார். கிரகிக்க முடியாத காரியம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிரகிக்க முடியாத காரியம் என்ன? யோசிக்க முடியல. எல்லாம் தமிழ் அறிஞருமா. கிரகிக்க முடியாத காரியம் என்ன? நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்த்துக்க முடியும். Even we cannot imagine. அப்படிலாம் செய்ய போறார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? இந்த 2024 கர்த்தர் செய்யப்பாரு. உங்களுக்கு முன்னாடியே வாக்கு கொடுத்துறேன். நீங்க கிரகிக்கவே முடியாது. தேவனை ஏன் அறிய முடியாது நான் சொன்னேன்னா, தேவன் செய்யறத வச்சு நம்மளா பேர் வச்சுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பாருங்க. தேவன் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தை இந்த உலகத்தை தேவன் செய்யறத வச்சு நம்மளா சில பேர்களை வச்சுக்குவோம். அது இல்லை அதோட ஒரிஜினல் பேர். அடுத்த வசனம் வாசிங்க. என்ன கிரகிக்க கூடாத காரியம் வாசிங்க. அவர் குறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெரும் மழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளை. பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். நம்ம அதுக்கு மிக்ஸாம்னு பேர் வச்சுக்கிறோம். அல்லேலூயா. அவர் செய்யற கிரியைக்கு நம்மளா பேர் வச்சுக்கிறோம். பேசி அப்புறம் என்ன வச்சுக்கோ, வருதா வரலையா, அப்புறம் என்னென்னமோ பேர் வந்தமா, கஜ கஜா புயல், இந்த கஜ கஜா புயல் ஏதோ ஒரு கஜ கஜா போண்டா சமோசா சமோசா கஜ கஜா நம்மளா பேர் வச்சுக்கிறது புயலுக்கெல்லாம். தேவன் பெய்யுங்கள் கட்டளை விடுகிறாராம். அல்லேலூயா. நம்மளால கிரகிக்க முடியாது. அவங்களாம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள்ல மழை பெஞ்சு அவனுக்கு சொன்னாங்க 44 வருஷத்துல இப்படி ஒரு மழை பெய்தது இல்லை. பேசியே இருக்கிறனால கிரகிக்க முடியல. அவங்க யோசிக்கிறானுங்க. தெரிஞ்சிருந்தா தப்பிச்சிருப்பானுங்கல்ல நிறைய விஷயங்களை. நம்ம கிரகிக்க முடியாத காரியங்களை தெய்வம் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. தாம் உண்டாக்கின சகல மனுஷருக்கும் தம்மை அறியும்படிக்கு அவர்கள் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர்கள் சகல மனுஷருடைய அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையை முத்திரித்து போடுகிறார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? முதல்ல அறிய முடியாதுன்றாரு, இப்போ அறியும்படிக்கு முத்திரித்து போடுகிறார் அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிய முடியாதுன்றாரு, இப்ப அறியும்படிக்குங்கிறாரு. சொல்லுமா, எதுவும் சொல்ல வர? சரி, இது ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்படியே என் கூட சேர்ந்து அப்போஸ்தலர் 17 அதிகாரம் எடுத்துக்கோங்க. கடகடன்னு எடுங்க, வேகமா, டைம் இல்லை. அப்போஸ்தலர் 17 அதிகாரம். 17 அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 26 வேக வேகமா வாசிங்க. 26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கண்டுபிடிக்கத்தக்கதாக. ஐயோ, கண்டுபிடிக்க கூடாதுன்னு அப்புறம் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு இப்படி செய்தார், அப்படி செய்தார். அல்லேலூயா. இப்ப நான் கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்க கூடாதா? அறியணுமா அறியக்கூடாதா? சொல்ல மாட்டீங்களே. அறியணும், ஆனா அறியக்கூடாதுன்றாரு. கண்டுபிடிக்குமா கண்டுபிடிக்க கூடாதா? கண்டுபிடிக்க கூடாதுன்றாரு. இப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி செஞ்சாருன்றாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவன் சொல்லுங்க, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஒன்று மட்டும் நான் சொல்றேன், நீங்க நல்ல ஆழமா பதிச்சுக்கோங்க உங்க மைண்ட்ல. 2024 தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல நீங்க கிரகிக்கவே முடியாது. ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல தேவனுடைய ஆசீர்வாதம் நல்லா கவனிங்க. ஒருத்தனுக்கு ஒரு புள்ள கூட கிடையாது, சொல்லுங்க. அவனை கூப்பிட்டு வானத்தை நட்சத்திரத்தை எண்ணுங்கிறாரு. நம்ப முடியுது? அப்ப கூட ராத்திரில கூப்பிட்டு தான் எண்ணிட்டு இருப்பான். அவன் எப்ப கூப்பிட்டாரு தெரியுமா? பகல்ல எங்க நட்சத்திரம் வருது? அவனும் பாருங்க 1 2 3 4 எண்ணிட்டு இருக்கான் பகல்ல. என்ன தெரியுமா? கிரகிக்க கூடாத காரியம், அதிசயமான காரியம் என்ன தெரியுமா? அவர் சொன்னா செஞ்சிடணும், அவ்வளவுதான். உனக்கு புரியுது புரியல? அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு புரியுதே புரியல, அவர் சொல்றாரு என்ன பண்ணும்? செஞ்சு ஓடுனா ஓடினோம். எங்க ஓடனா போயினே இருக்கு, ஓடினே இருக்கணும். திரும்பி ரதம் பார்த்து ஆமா ஏறிக்கணும். ஆண்டவரே, அந்த ஆளு மந்திரி
அவங்ககிட்ட போய் நம்ம போய் ஏறுனா எந்திரி அப்படின்னு சொல்லுவான். தேவையில்லாத பிரச்சனை. நான் ஒரு நாடோடி, எப்படியா போறது? போய் உட்காரு சொன்னா செஞ்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பார்வோனுக்கு நிறைய வல்லரசுல முதல் வல்லரசு யாருங்க? எகிப்து சாம்ராஜ்யம். ஆமாவா இல்லையா? பெரிய வல்லரசு நாடு. ஒரு ஆள் அனுப்பி நீ போயிட்டு அவன்கிட்ட பேசுங்கிறது. இவனுக்கு எத்தனை வயசு? 80 வயசு. 80 வயசு தடியை பிடிச்சின்னு போய் நிற்கிறார். என்ன அனுப்பிவிடி அந்த ஜனங்களை நான் கேட்குறேன். யாரா அவன்? தூக்கி போடுறான் அவன் அப்படின்னு தட்டினா முந்தி போச்சா மோச கதை? முடிஞ்சு போச்சா இல்லையா? அதுக்கு தான் மோச பயப்படுறேன். ஆண்டவரே வேற யாரும் அனுப்புறீங்களா? நமக்கு வேலைக்கு ஆகாது. ஹல்லேலூயா. இவர் ஒரு ஆள். இவருன்னு போயிட்டு நான் ஒன்றும் தனியாள் இல்லை அப்படின்னு அஜித் மை பதில சொல்ல முடியும் டயலாக்கு. நான் தனியாள் இல்லை அப்படின்னு பார்வன் திரும்பி பின்னாடி பெரிய கூட்டமா இருக்கிறேன். அவன் ஒட்டி தான் வந்துக்கிறான். ஆண்டவர் சொன்னா கேள்வி கேட்க கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. even we cannot imagine. நம்ம இந்த மூலையில சிந்திக்கவே முடியாது. அல்லேலூயா. இத்தனை சந்ததி, ஒரு பக்கம் யூதர்கள், ஒரு பக்கம் முஸ்லிம், ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், எல்லாரும் சேர்ந்து இவர் தான் எங்க பிதான்னு சொல்லி பிள்ளையே இல்லாத ஒருத்தனை தேவன் சொல்ல வைப்பாருன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ண முடியுதா நமக்கு? அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பார்க்க முடியுதா? நாடோடியாய் வந்த இவனா நமக்கு உபதேசிப்பதுன்னு கேட்டான். அப்புறம் ஒரு நாள் அவனையே கூப்பிட்டு நீ எங்களுக்குள் மகா பிரபுன்றான். அல்லேலூயா. எப்ப இவர் பிரபுவானாரு? அல்லேலூயா. தேவன் பயங்கரமா செய்வாருங்க. வேற லெவல்ல செய்வார். அவனே உயிர் தப்புனா போதும்னு சொல்லி ஓடி வந்து ராத்திரி கல்லை வச்சு பத்துட்டு அவனை கூப்பிட்டு சொல்லு நீ படுத்துருக்கிற பூமி உனக்கு தரேன். எனக்கு அதெல்லாம் வேணாம், எங்க அண்ணன் கிட்ட இருந்து தப்பிச்சா போற. நம்ம ரொம்ப பெருசா கேட்கல, சின்னதான் கேட்கிறோம். அதான் இவர் சொல்லாரு, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். இப்ப இன்னைக்கு 10 ரூபாய் தேவை, அவர்ல தலைமுறையை தாங்கிறதுக்கு 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வச்சுக்கிறேன் நமக்காக. அல்லேலூயா. நம்ம பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை, தேவனுடைய பிரச்சனை, தேவனுடைய காரியம் நம்மளை குறித்து வேற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் சொல்ல நாம் கிரகிக்க கூடாத காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பார்க்குறேன். இங்கே இருக்க நல்ல நேரத்தில் என்னுடைய அருமை நண்பர் சுகுமார் வந்திருக்கிறாரு. எத்தனையோ முறை சுகுமார் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்ல ஏன் உட்காரியா அங்கன்னா உட்காரியா. ஏன்னா நிறைய டைம் என் பாக்கெட்டில் காசு அவர் தான் போட பால் வாங்கிக்கையா. ஜாரியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஜாரியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் சம்மஞ்சேரியில் இருக்கிற ஞாபகம் இருக்கா சுகுமார்? ஞாபகம் இல்லை, நல்ல பழக்கம் உனக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டே சம்மஞ்சேரியில் சுகுமார் அங்கே ஸ்கூல் கட்டிக்கிட்டு இருக்காரு. சென்ட் பால்னு ஒரு ஸ்கூலு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஜாரடுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்போ தான் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஜாரடுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு. அல்லேலூயா. எவ்வளோ சூழ்நிலை. சில நேரங்களில் நாங்கள் நிறைய முறை சபையில் சொல்லியிருக்கேன். இந்த முறையை சொல்லாமல் இந்த வருஷத்தை தாண்ட முடியாது. ஒரு முறைனா சொல்லிடுவேன் நான் சபையில். பாலுக்கு 1 ரூபாய் கம்மியாக இருக்குது. நானும் பீத்தாவும் திருவள்ளூர் சுகுமாருக்கு இன்னைக்கு தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். நீங்களே நிறைய முறை கேட்டிருப்பீங்க. சுகுமார் இன்னி தான் கேட்பாரு. 1 ரூபாய்க்கு ரொம்ப சண்டை நடந்துருக்குது. நானும் பீத்தாவும் சண்டைன்னா என்ன, இப்போ பால் வேணும். என் பையன் வந்து இப்பவும் உஷாரு அப்பவும் உஷாரு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அந்த சுந்தரம் மையெல்லாம் சுருத்தனியே நெப்பில் போட்டு கொடுத்தா குடிப்பார் பால் இல்லைன்னா. அவர் ஜோஸ்வான் அவர் பையனுக்கு செஞ்சாருன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நெப்பில் கொஞ்சம் பால் தண்ணி போட்டு சுட வச்சு அவனை கொடுத்தா அவன் கரெக்டாக தூப்பிடுவான். பால் தான் வேணும்னா பாலுக்கு காசு இல்லை. உட்காந்துருக்க ஆண்டவர் என்ன செய்ய போறாரு. திடுக்குன்னு சுகுமார் வந்தா போல எங்க இந்த கேட்டை கூட திறக்கலைங்க. வண்டியிலே உட்காந்துருந்தேன். கேட்டை கூட திறக்கல. பாப்பா கொஞ்சம் அவசரமா போன யாருங்க. நான் பாக்கெட்ல ஒரு 2000 ரூபாய் அந்த டைம்ல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? அவங்க ஒய்ஃப் போய் வீட்டுல சண்டை போடுங்க. எனக்கு யாரை கேட்டு 2000 ரூபாய் கொடுத்தீங்க? அல்லேலூயா. அப்பா கேட்டா சொல்லிட்டு எவ்வளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? 1 ரூபாய்க்கு. அது கூட பரவாயில்லைங்க. பாக்கெட்ல காசு வச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னா, என்னன்னே தெரியலப்பா, உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு வந்தேன் நான். அல்லேலூயா. அல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். நம்மளோட குருவி மூலையில் அவரை புரிஞ்சிக்க முடியாது. அவர் என்ன சொல்றத சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒரு வசனம். அந்த வசனத்தை சொல்லிட்டு நம்ம புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போறோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம்.
ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, வாழ்க்கை நடத்துறதுக்கும் சரி, இந்த வசனத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய முறை படிச்சுக்கிறேன். இந்த எத்தனை முறை படிச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. நிறைய முறை படிச்சு குழம்பி போய்க்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. 16ஆம் வசனம் எனக்கு சொல்லுங்க. அப்படி எவ்வளவு சத்தமா அழகா சொன்னா பாருங்க. குருடனுக்கு அறிந்த வழி என்ன, அறியாத வழி என்ன? நடுவுல பார்வை போல அவனுக்கு. ஏற்கனவே அவன் குருடன். குருடனுக்கு அறிஞ்ச வழி எது, அறியாத வழி இல்ல. நல்ல கவனிங்க. நடுவுல கண்ணு போயிடுச்சுன்னா எனக்கு தெரியும். இது போய் ரைட்ல திரும்பினா பூமா கடை, போய் லெப்ட்ல திரும்பினா இரும்பு இருக்கும், எதிரில் போனா நம்மள துரும்பாக்குற டீம்லாம் இருக்கும், அப்படின்லாம் புரியும். ஏற்கனவே நமக்கு கண்ணு தெரியும். இவனுக்கு குருடனுக்கு என்ன வழி தெரியும்? அறிந்த வழி, அறியாத வழி. அல்லேலூயா. ஆனா தேவன் எப்படி தெரியுமா நமக்கு கிரகிக்கவே முடியாது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களை அழைத்து, தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, இப்ப இருள் வெளிச்சமானா என்ன, வெளிச்சம் ஆவலனா என்ன? அவன் யாரு? குருடன். அவன் குருடன். இருள் வெளிச்சம் ஆயிடுச்சு, குருடனுக்கு தெரியும். சொல்லுங்களேன் யாராவது. இருள் வெளிச்சம் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்ணை முடிக்குங்க. இப்ப இருள் வெளிச்சமா இருக்குதா இல்லையா? இருட்டாதானே இருக்குது. அப்ப இவன் குருடன். இவனுக்கு முன்னாடி இப்ப இருள வெளிச்சமாக்கிறாரு அவரு. நான் இந்த அறிவாளி என்ன பண்ணுவேன்னா, முதல்ல அவன் கண்ணை திறந்துருவேன். அவன் கண்ணை திறந்துற வெளிச்சம் வந்துடும். நம்முடைய தேவன் அப்படி செய்ய மாட்டார். அவர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே அப்படின்னு உடனே மகனே பெரிய போக கொண்டு வரும், என்ன வரும் பெண்ணுக்கு. அல்லேலூயா. நம்ம அப்படிதான் நம்முடைய தேவன் இமேஜின் பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. அப்போ வந்து சொல்லுவார், எப்பா நிறைய வேலை இருக்குதுன்னா இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன்னு. நம்ம ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு அப்போ வந்து சொல்லப்பா 7 சபைக்கு பதில் எழுது, டக்குன்னு எழுது. வேற மாதிரி நம்முடைய ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி. இதெல்லாம் தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் நான். கோணலை செவ்வியா இருந்தா என்ன, கோணியா இருந்தா என்ன? அவன் குருடனுக்கு நேட்டாகுது, கோணியாகுதுன்னு தெரிய போகுது. அல்லேலூயா. அந்த குருடனுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு ஜெபத்துக்குள்ள போறேன். குருடனுக்கு தெரிய வேண்டிய, அவனுக்கு முன்பாக கோணலை செவ்வையாக்கி இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்து, ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல புரிஞ்சுக்கங்க, என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறார் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு ஒரு காரியம் புரியணும் என்ன தெரியுமா? உன் கையை அவரு பிடிச்சிருக்கிறாரு. அது இருளா இருந்தாலும் சோத்திரம், கோணியா இருந்தாலும் சோத்திரம், நேரா இருந்தாலும் சோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்க போறோம். அல்லேலூயா. நம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்கிறார். இந்த 2024 தேவன் செய்ய போகிற காரியத்தை நான் சொல்றேன். தயவு செய்து உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நல்ல வார்த்தை சொல்லணும்னா, சாத்தியமே இல்லாத ஒரு காரியம் அதை சாத்தியமாக்குவார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் இன்னும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அல்லேலூயா. 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 ஆராதிக்கும் ஆமென். ஆமென். எல்லாம் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு இன்னும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான்
நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு எல்லாரும் இருந்தால் ஆமென். அவர் சேனைக்குள் நல்ல கரங்களை பாய்வேன். தட்டி, ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருந்தால் ஆமென். ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ஆமென். ரட்சிப்பின்